கேரளா லாட்டரி கிஸ்ஸிங் டுடே டுடே என்ன லாட்டரி பார்க்க போறோம்னா காருண்யா பிளஸ் லாட்டரிக்கான ஒரு 5 to 6 உரிய ஒரு டிரா நம்பர் கூடிய ஒரு சிறப்பான ஒரு சூப்பரான ஆட்டம் தாங்க. அதாவது காருண்யா லாட்டரி 5 to 6 ஓகேங்களா. 5 to 6 இதை வச்சு தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ல போட்டுங்க ஓகேங்களா. அப்பதான் நம்ம போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நீங்களும் பார்த்து ரெண்டையும் மேட்ச் பண்ணி பக்காவாக விளாண்டிங்கன்னா வின்னிங் எடுக்கிறதுக்கான ஒரு கெயின் பக்காவாக மேட்ச் பண்ணி வின் பண்ணலாம் ஓகேங்களா. இப்போ நம்ம பார்க்க போகிறது காருண்யா ப்ளஸ் லாட்டரி 13/6/2024 கூடிய ஒரு லாட்டரி கேசிங். வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கேசிங். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரக்கூடாது, அந்த லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அந்த காருண்யா ப்ளஸ் லாட்டரியை பார்க்குறதுக்கு முன்னாடி 50-50 லாட்டரி ட்ரா நம்பர் 98 கூடிய ஒரு ரிசல்ட் ரிவீல் பண்ணியிருக்கோம். அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு ஏ போர்டு 5 ஓகேங்களா, செகண்டு பி போர்டு 7, தேர்டு சி போர்டு 4 ஓகேங்களா. அதாவது 5, 7, 4. இதில் நம்ம கொடுத்துருந்த ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் ஃபாலோ பண்ணியிருந்த டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அதாவது ஃபஸ்ட்டு ட்ரிப் சொல்கிறேன். அதாவது 3 டிஜிட் பாக்ஸு, அதாவது மெம்பர்ஷிப்க்குரிய ஒரு கெஸ்ஸிங் ரிசல்ட் ரிவீல் ஓகேங்களா. 3 டிஜிட் பாக்ஸில் நம்ம கொடுத்துருந்து 5க்கு 5 கொடுத்துருந்தோம், 7க்கு 7 கொடுத்துருந்தோம். இந்த 4ல் தாங்க நம்ம இந்த மிஸ் பண்ணி 9 கொடுத்துருந்தோம். இதில் கொடுத்த 3 டிஜிட் பாக்ஸ் 5, 7, 9 3 டிஜிட் பாக்ஸு. அதாவது இது சொல்கிறது கேஎல் டைமண்ட் கொடுத்துருந்த ஒரு கெஸ்ஸிங் 5, 7, 9 ஓகேங்களா. அதாவது இந்த 5, 7, 4க்கு பதிலாக 5, 7, 9 இதில் வந்து ஏபி பாஸுங்க. இதுக்கு பதிலாக இது 9 வந்து வெளியே போயிடுச்சு, வெளியே பற்றி விட்டு தான் 4, 9 வந்து எம்சியில் இறங்கிடுச்சு, அதாவது மிஷின் நம்பர்லேயே ஓகேங்களா. இப்படி ஒரு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு இப்படி இறங்கிடுச்சு. அடுத்து நம்ம ஆல் போர்டு நல்ல ஒரு வின்னிங் தாங்க. ஆல் போர்டு கேஸிங்கை பொறுத்தளவு ஆல் போர்டில் 7, 4 ஒரு சூப்பரான தரமான ஒரு வின்னிங் தாங்க. இதில் வந்து 7, 4 இதுலேயும் 9 தான் வச்சுருந்தோம், 9 மட்டும்தான் வெளியே போயிடுச்சு. 7 பாஸு 4 பாஸு. ஆல் போர்டில் 2 போர்டு பாஸுங்க. ஒரு சூப்பரான தரமான ஒரு வெற்றி இன்னைக்கு நம்ம சேனல் போயிட்டு இருக்குன்றதுக்கு இதுதான் ஒரு எக்ஸாம்பிள். இதில் என்ன ஒரு கொடுமைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ஆல் போர்டில் அதாவது 5, 7, 4 ஓகேங்களா. 5, 7, 4ல் நம்ம கொடுத்தது 4 பாஸு 5 பாஸு. இன்னைக்குன்னு பார்த்து ஆல் போர்டில் 5 பாஸு. நம்ம வீடியோவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு வின்னிங் தான் நண்பர்களே. மேட்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் தாங்க. சரி ஓகே, வளவலாம் குளவலன்னு பேச விரும்பல. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். 50-50 லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங் தாங்க. ஏ போர்டு ஃபஸ்ட்டு ஏ போர்டு 5 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பரில் முக்கியமான ஒரு நம்பர் தான் பார்த்துருவோம் ஓகேங்களா. ஏ போர்டு 5 வச்சு நமக்கு வரக்கூடிய ஒரு தரமான ஒரு அவுட்புட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா, இதில் ஃபஸ்ட்டு வரக்கூடிய முக்கியமான ஒரு நம்பர் 5 அப்படின்னு பார்த்துக்கிட்டாலே 7க்கு வாய்ப்பு இருக்குது. நேற்று பி போர்டில் இறங்கின 7 இன்னைக்கு ஏ போர்டில் இறங்குறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 6ங்க, 7க்கு அடுத்தாப்புல 6, 6க்கு அடுத்தாப்புல 3 ஓகேங்களா. இதாங்க மேட்ச் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். ஏ போர்டு 5 பொறுத்தளவு 7, 6, 3 ஓகேங்களா. இதான் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய டுடே ஒரு காருண்யா ப்ளஸ் லாட்டரி கெஸ்ஸிங்கான ஒரு தரமான ஒரு கெஸ்ஸிங் இதுதான். உங்களுடைய கெஸ்ஸிங் என்னன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது பி போர்டு 7. பி போர்டு 7 வச்சு வரக்கூடிய ஒரு சில நம்பரில் ஒரு முக்கியமான ஒரு நம்பர். இதுலேயுமே நம்மளுக்கு 6 வந்து ரொம்பவே ஹைலைட்டாக இருக்குது. நான் அதை வீடியோலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக நான் சொல்லிடுவேன். 6ம் கரெக்டாக ஹைலைட்டாக இருக்குது, 3மே ஹைலைட்டாக இருக்குது. நான் இந்த ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு இந்த இண்டிவிஜுவலை வச்சே உங்களுக்கு ஒரு 3 டிஜிட் பாக்ஸ் கொடுத்துருவேன். அதையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிங்க ஓகேங்களா. 6, 3 அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபைனலாக நமக்கு வரக்கூடிய ஒரு அவுட்புட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 7 வச்சு வரக்கூடிய ஒரு நம்பர் 1, 6, 3, 1 ஓகேங்களா. 6, 3, 1 மேட்ச் பண்ணுற ஒரு முக்கியமான கெஸ்ஸிங்கில் 3 கெஸ்ஸிங் இதுதான் ஓகேங்களா. பார்த்து கவனமாக ப்ளே பண்ணுங்கள். பி போர்டு 7 வச்சு வரக்கூடிய ஒரு சில கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் 6, 3, 1 ஓகேங்களா. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது சி போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பர்களே. சி போர்டு 4 வச்சு வரக்கூடிய ஒரு சில கெஸ்ஸிங்கில் ஒரு முக்கியமான ஒரு கெஸ்ஸிங். சி போர்டு 4 வச்சு எடுத்துக்கிட்டாலே 9க்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. 4 வச்சு ஓகேங்களா.
அதுக்கு அடுத்தாப்புல 5க்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. 4 4 வச்சு 9க்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அப்படி இல்லாத பட்சத்துல 5க்கு வாய்ப்பு நிறையவே இருக்கு. ஓகேங்களா? இதுக்கு அடுத்தாப்புல ஃபைனலா வரக்கூடிய ஒரு அவுட்புட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 8 தாங்க. 9, 5, 8 இதுல ஓரளவுக்கு மேட்ச் பண்ற ஒரு முக்கியமான ஒரு கெஸிங் தான். அதாவது C-போர்டு 4 வச்சு இறங்குறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்கக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? 9, 5, 8 ஓகேங்களா? மறக்காம சேவ் பண்ணி பக்காவா விளையாடுங்க. ஓகேங்களா? அடுத்து நம்ம பார்க்க போறது 3 டிஜிட் பாக்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போறது 3 டிஜிட் பாக்ஸ் தான். ஓகேங்களா? பாக்ஸ் 3 டிஜிட் பாக்ஸ்ல ஹைலைட்டா வரக்கூடிய ஒரு நம்பர். ஓகேங்களா? இதுல ஃபர்ஸ்ட் ஒரு நம்பர் 1 to 7. ஓகேங்களா? 1 to 7. அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா 6, 3, 9 ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டில் ஹைலைட்டாக வந்த ஒரு நம்பர் தான். எல்லாத்துலேயும் ஒவ்வொரு நம்பரு ரொம்ப நீங்கள் கரெக்டாக பார்த்தீங்கன்னா இதுதான் மேட்ரே. அதில் நம்ம 3 டிஜிட் பாக்ஸா இல்லைன்னா அப்படியே கூட ராவா எடுத்து ப்ளே பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா 6, 8, 7. ஓகேங்களா? 6, 8, 7. அதுக்கடுத்து வரக்கூடிய அவுட்புட்டில் ஒரு முக்கியமான ஒரு அவுட்புட் அப்படின்னா 8, 4, 0. ஓகேங்களா? 8, 4, 0. அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஒரு பவர் அண்ட் கிளிகேஷன் 0, 5, 9. ஓகேங்களா? 0, 5, 9. அதுக்கு அடுத்து வரக்கூடிய ஃபைனல் 9, 3, 2. 9, 3, 2. ஓகேங்களா? 9, 3, 2. நம்ம காருண்யா லாட்டரி 574 வச்சு 3 டிஜிட் பாக்ஸ் என்னன்னா 1, 2, 7, 6, 3, 9, 6, 8, 7, 8, 4, 0, 0, 5, 9, 9, 3, 2. ஓகேங்களா? ஓரளவுக்கு மேட்ச் பண்ற ஒரு கெஸ்ஸிங் தான், முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா? அதான் இது. இதை உங்களுடைய கெஸ்ஸிங் நம்மளுடைய கெஸ்ஸிங்கோட மேட்ச் ஆச்சுன்னா பார்த்து லிமிட்டா நம்பரை எடுத்து ப்ளே பண்ணுங்க. ஓகேங்களா? இது வந்து ஒரு 3 டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஓகேங்களா? உங்களால 3 டிஜிட் பாக்ஸை போட முடியும்னா மினிமம் நாவாவது எடுத்து ப்ளே பண்ணுங்க. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எடுத்து ப்ளே பண்ணுங்க, ப்ளே பண்ணாம இருந்தாதீங்க. என்னென்ன ப்ளே பண்ண போறீங்கன்றதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. நம்மளுடைய சேனல்ல வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணாதவங்க மறக்காம வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம பார்க்க போறது ஏபிஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஏபி ஏசி பிசி. இந்த ஏபி ஏசி பிசி அப்படின்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா 2 நாளா ஒரு இதுல மிஸ் பண்ணிட்டோம். நல்ல ஒரு வின்னிங் எடுத்துருந்துருக்கலாம். அதாவது பார்த்துக்கிட்டீங்கன்னா முந்தானத்து ரிசல்ட் 274, நேற்று ரிசல்ட் 574. பார்த்தீங்களா? இப்படி சேம் டேரிட்டா பார்த்தீங்களா? இந்த 7, இந்த 7, இந்த 7, இந்த 4, இந்த 4. இந்த 7, 4ஐயும் நம்ம மேட்ச் பண்ணி தாங்க கரெக்டாக எடுத்துருவோம். பட் ஆனால் இங்கே 5 நம்மளுக்கு உழைப்பிடுச்சு. இதுதான் நமக்கு வந்த ஒரு மிஸ்டேக்கு. இப்போ நம்ம ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் எடுக்க போகிறோம். ஓகேங்களா? இந்த 574 இதில் வந்து நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ஏபிசிபிசியில் 4, 9. ஓகேங்களா? 4, 9. அடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா 6, 2. அதாவது 4, 9க்கு அப்புறம் 6, 2. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அடுத்து வரக்கூடிய ஒரு அவுட்புட் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா 0, 5. ஓகேங்களா? 0, 5. 0, 5க்கு அடுத்தாப்புல வரக்கூடிய ஒரு அவுட்புட் 9, 6. ஓகேங்களா? 9, 6. நாளைக்கு டபுள்ஸுக்கும் வாய்ப்பு நிறையவே இருக்குங்க. 4, 4. டபுள்ஸ்னு வந்தால் 44க்கு வாய்ப்பு நிறைய இருக்கு. அடுத்து பார்த்துக்கிட்டீங்கன்னா 38. ஓகேங்களா? இதாங்க நம்ம இந்த காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்குரிய ஒரு கெஸ்ஸிங்கில் ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு பங்கீடு தாங்க. 49, 62, 05, 96, 44, 38, 4962, 0596, 4438. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணுற ஒரு கெஸ்ஸிங்கில் முக்கியமான ஒரு கெஸ்ஸிங் அப்படின்னு பார்த்துக்கிட்டா அது இதுதான். ஓகேங்களா? இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தான். ஆல் போர்டை பார்த்துட்டு வீடியோ முடிச்சுக்கலாம். அதாவது ஆல் போர்டுக்கான ஒரு கெஸ்ஸிங் தாங்க. ஆல் போர்டு கெஸ்ஸிங்கில் நமக்கு வரக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா
ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஒரு நம்பர் 6 4 9 ஓகேங்களா. இதாங்க நமக்கு காருண்யா ப்ளஸ் லாட்டரிக்கான ஒரு அவுட்புட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 649 ஓகேங்களா. யார் யாருக்கெல்லாம் நாளே வீடியோ ரிசல்ட் பார்த்த உடனே அன்னைக்கே வீடியோ அப்லோட் பண்ணுங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வீடியோ டேட்டை வேணால் மாற்றிடலாம். வீடியோ நம்ம அன்னன்னைக்கு டுடே மார்னிங் போடுறோம். யார் யாருக்கெல்லாம் டிலே ஆகுது அப்படின்னு மறக்காமல் சொல்லுங்கள். கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏற்ற டைமிங்லேயே நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது ஆல்போர்டு கேசிங்குரிய ஒரு முக்கியமான ஒரு கேசிங் இதாங்க முக்கிய பங்கீடே இருக்குது. இதையும் நீங்கள் 649ஐயும் நீங்கள் மறக்காமல் பாக்ஸ் கேசிங்காக போட்டு ப்ளே பண்ணிக்கிங்க ஓகேங்களா. ஆல்போர்டு கேசிங் ஓரளவுக்கு பார்த்தாச்சு. 6 4 9 ஓகேங்களா. ஓரளவுக்கு எல்லா கேசிங்கும் மேட்ச் பண்ணி பார்த்தாச்சுங்க. டிஸ்க்ளைமர், ஜஸ்ட் ஃபார் கெஸ்ஸிங் நாட் ஃபார் பெட்டிங் கேம். இங்கு சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சேனல் சார்பாக யூடியூபுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இங்கு கேம்லிங்கோ பெட்டிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். டிஸ்க்ளைமர், திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டைன்மெண்ட் பர்பஸ் ஒன்லி. இங்கு கேம்லிங்கோ பெட்டிங்கோ எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும், வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம். வீடியோ பார்த்தமைக்கு நன்றி, வணக்கம்.